கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனை கீழே தான் இந்த பணியிடங்கள் இருக்குது. ஆப்ஸ்டிஷியன், கைனகாலஜிஸ்ட், பீடியாட்ரிஷியன், ஜென்ரல் சர்ஜன், அனஸ்திஸ்டியஸ்ட், டென்டிஸ்ட் போன்ற பணியிடம் வந்து இருக்குது. ஜிசிசி நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷனை கீழே கான்ட்ராக்ட் பேசிஸில் பணிபுரிவதற்கான வேகன்சிஸ் தான் இதில் இருக்குது. எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ், பிடிஎஸ், எம்டிஎஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான வேகன்சிஸ் இருக்குது. என்னென்ன போஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். ஆப்ஸ்டிஷியன், கைனகாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் முடித்ததுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் இல்லைனா நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட், எம்டி ஆப்ஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஆப்ஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். டோட்டலாக 17 வேகன்சி இருக்குது. இதற்கு பர் மந்த் சேலரி இந்த போஸ்ட்டுக்கு 90,000 வந்து சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பீடியாட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் முடித்ததுக்கப்புறம் எம்டி பீடியாட்ரிக்ஸ் முடித்த கேண்டிடேட் இல்லைனா டிப்ளமோ இன் சைல்டு ஹெல்த் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 12 வேகன்சி இருக்குது, 90,000 சேலரி. ஜென்ரல் சர்ஜனை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் முடித்ததுக்கப்புறம் எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 15 வேகன்சி இருக்குது, 90,000 சேலரி. அடுத்தது அனஸ்தீஷியஸ்ட். எம்பிபிஎஸ் முடித்துட்டு எம்டி அனஸ்தீஷியா இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் அனஸ்தீஷியா முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 11 வேகன்சி இருக்குது, 90,000 சேலரி. டென்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிடிஎஸ் அல்லது எம்டிஎஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக டிகிரி வந்து மெடிக்கல் காலேஜ் அங்கீகாரம் பெற்ற யூனிவர்சிட்டியில் அல்லது காலேஜில் படிச்சிருக்கணும். அதாவது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பெற்ற காலேஜில் படிச்சிருக்கணும். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில்லையோ அல்லது நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில்லையோ பதிவு பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஒரு வேக்கன்சி இருக்குது, 34,000 ரூபாய் சேலரி. 56 வேக்கன்சி டோட்டலாக வந்து ஸ்பெஷலிஸ்ட் பணியிடத்திற்கு இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து கம்யூனல் ரோஸ்டரில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டப்பு. ஆப்ஸ்டிக் அண்ட் கைனகாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசியில் ஆப்ஸ்டிஷியன் கைனகாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசிஎம்மில் உமனில் ஒரு வேக்கன்சியும், பிசியில் ஓபிசியில் 2 வேக்கன்சியும், பிசியில் ஓபிசியில் எக்ஸ் சர்வீஸ்மெனில் ஒரு வேக்கன்சியும், எம்பிசி டிசியில் 3 வேக்கன்சியும், எம்பிசி டிசிலேயே உமனில் 2 வேக்கன்சி, எஸ்சியில் 3 வேக்கன்சி, எஸ்சி உமனில் 3 வேக்கன்சி, எஸ்சிஏயில் ஒரு வேக்கன்சியும், எஸ்டியில் ஒரு வேக்கன்சி, டோட்டலாக 17 வேக்கன்சி இருக்குது. பீடியாட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் பிசிஎம்மில் உமனில் ஒரு வேக்கன்சியும், பிசி ஓபிசியில் அதாவது மேலில் ஒரு வேக்கன்சியும், பிசி ஓபிசிஎம்மில் உமனில் வந்து ஒரு வேக்கன்சியும், எம்பிசி டிசியில் 5 வேக்கன்சி, எம்பிசி டிசியில் எக்ஸ் சர்வீஸ்மெனில் ஒரு வேக்கன்சியும், எம்பிசி டிசியில் உமனில் ஒரு வேக்கன்சியும், எஸ்சியில் உமனில் ஒரு வேக்கன்சியும், எஸ்டியில் ஒரு வேக்கன்சியும், டோட்டலாக 12 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் சர்ஜனை பொறுத்த வரைக்கும் பிசிஎம்மில் ஒரு வேக்கன்சி, பிசி ஓபிசிஎம்மில் 2 வேக்கன்சி, பிசி ஓபிசிஎம்மில் உமனில் 3 வேக்கன்சி, எம்பிசி டிசியில் 2, எம்பிசி டிசியில் உமனில் 2, எஸ்சியில் 3, எஸ்சி உமனில் 2 வேக்கன்சி, டோட்டலாக 15 வேக்கன்சி இருக்குது. அனஸ்தீஷியாவை பொறுத்த வரைக்கும் பிசி ஓபிசிஎம்மில் 2, எம்பிசி டிசியில் 3, எம்பிசி டிசியில் உமனில் 2 வேக்கன்சியும், எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும், எஸ்சி உமனில் 2 வேக்கன்சியும், எஸ்சிஏயில் உமனில் ஒரு வேக்கன்சியும், டோட்டலாக 11 வேக்கன்சி இருக்குது. டென்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசி ஓபிசிஎம்மில் உமனில் ஒரு வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது. டோட்டலாக ஒரு வேக்கன்சி. எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் சேர்த்து 56 வேக்கன்சி இருக்குது. எங்கே இந்த ஜாப் ஸ்பெஷலிஸ்ட் பணியிடம் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும். 11 மாதம் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பெர்மனண்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் ரெகுலரில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, அது வந்து ரெகுலரில் என்ன மோடில் செலெக்ஷன் பண்ணுறாங்களோ அது மூலயமா நீங்கள் வரலாம். ஆனால் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்மனெண்ட் வந்து கேட்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸ் வந்து 1 மந்த் நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்களாக வெளியில் வர மாதிரி இருந்தாலும் வரலாம். இல்லை அவங்க வந்து 1 மந்த் நோட்டீஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து வெளியில் அனுப்புகிற மாதிரி இருந்தாலும் அனுப்பலாம். சரிங்களா? அதே மாதிரி சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே தான் வந்து உங்களுக்கு வருது. சரிங்களா? சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் கீழே தான் வருது. அதே மாதிரி செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு எந்த விதமான பேமெண்ட்டும் கிடையாது. சென்னை corporation.gov.in அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணி நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் அனுப்புறதுக்கான கடைசி நாள் 9/7/2025 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்குள்ளே வந்து அங்கே ரீச் ஆகணும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, தி மெம்பர் செக்ரட்டரி, சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ரிப்பன் பில்டிங், சென்னை 6,03,000 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். நீங்கள் வந்து ஒரு கன்சென்ட் லெட்டர், நீங்கள் ஒர்க் பண்ணுறதற்கு எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சென்ட் லெட்டரு, அதே மாதிரி உங்களுடைய கரிக்குலம் விட்டு அதாவது ரெஸ்யூம், உங்களுடைய ரெஸ்யூம், உங்களுடைய சர்டிஃபிகேட்டுடைய செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி, என்எம்சி, எம்சிஐ, டிசிஐ இருக்குன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, சரிங்களா. உங்களுக்கு டிஏடிஏ எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இது தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். 044-2561-9330 அப்படின்ற இந்த நம்பர் இருக்குது. இன்னொன்று 044-2561-9209 அப்படின்ற நம்பர் இருக்குது. இதில் எது வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இதுதான் வந்து அப்ளிகேஷன். இதில் லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. உங்களுடைய பேர் வந்து கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபாதர்ஸ் நேம் அல்லது ஹஸ்பண்டோடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வந்து ஏஜுக்கான ப்ரூஃப் வந்து வைக்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்துக்கான ஏஜ் ப்ரூஃப் வந்து 10th 12th மார்க் ஷீட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதை கூட நீங்கள் வந்து ப்ரூஃப் வச்சுக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஆதார் கார்டு நம்பரு வித் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸோடு வைக்கணும். ரிலீஜன் என்ன, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்க அப்படின்றத டிக் பண்ணணும். ஃபோன் நம்பர், மெயில் ஐடி எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அட்ரஸ்ஸு, அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும், சரிங்களா. அப்ளிகேஷன் கூட லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி ரிலவெண்ட் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வைக்கணும். அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஆதார் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபையும் ஜெராக்ஸ் வந்து வைக்கணும், சரிங்களா. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா. நன்றி.